புதுச்சேரியில் மதுபான கடை முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிய வாலிபரை சேதராப்பட்டு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் காதலிக்கு தொந்தரவு கொடுத்ததால் மது குடிக்க வைத்து பீர் பாட்டிலால் இளைஞரை அடித்து கொலை செய்த காதலன் உட்பட 5 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். பாஜ மற்றும் தவேகாவுடன் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக லாஜக தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். புதுச்சேரி சிறிய மாநிலமாக இருந்தாலும் கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட எல்லா துறைகளிலும் வளர்ந்த மாநிலமாகவும் இந்திய அளவில் பொருளாதாரத்தில் உயர்ந்த மாநிலமாகவும் உள்ளதாக தியாகிகளை கௌரவிக்கும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து பல்வேறு படை பிரிவினர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நில மோசடி குற்றச்சாட்டு சட்டவிரோத பதிவு செய்ததாக நில உரிமையாளர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது புகார்.